இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 93,432 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.17% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அந்த கட்சிகளுடைய ஓட்டுகளை தான் அதிகமாக கைப்பற்றிருக்காங்க. அவங்க ஓட்டு வங்கியை நிரூபிக்கிருக்காங்க. வர நாட்களில் நம்ம பார்ப்போம். 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 85,844 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.42% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல மக்கள் நீதி மையம் 10,718 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.3% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 8,155 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.3% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னா அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வேறுபாடு நம்ம வித்தியாசம் பார்க்கணுன்னா 7,588 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.74% ஓட்டு அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் 1,98,896 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.6% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,76,022 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,98,896 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க. நம்ம வரும் நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.